பருப்பு அலசி வச்சுருக்கிறேன். பருப்பு கூட ஒரு 5 பூண்டு, கேரட்டு, முருங்கைக்காய் இதையும் இதில் போட்டுக்கணும். அவரைக்காய் அலசி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் கொட்டி ஒரு 2-3 விசில் விட்டுக்கணும். எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சதும் அது கடுகு, கொஞ்சம் ஜீரகம், இன்னும் 2-3 வரமிளகாய், வெங்காயத்தை சின்ன வெங்காயம், வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி, கருவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சாம்பார் பொடி வச்சுருக்கிறேன். ஊற்றி பருப்பு எடுத்துட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றுங்க. தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுங்க. அவரைக்காய், முருங்கைக்காய், கேரட்டு சாம்பார் ரெடி.